வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-60 ராக்கெட் ஸ்பேடெக்ஸ் விண்கலன் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது கனவு திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ககன்யான் திட்டத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஆய்வு மையத்தையும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முன் தயாரிப்பு திட்டமாக விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய விண்கலன் புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்து நேற்று திட்டமிடப்பட்டு PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. பூமியில் இருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிடப்பட்ட புவி வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்த 2 விண்கலனும் ஒரே புவி வட்ட பாதையில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் பயணிக்கும். 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. That's a marvelous lift off of PSLV C-60 SpaceX mission on the go. Plus 15 Sleek seconds. PSLV Corelon vehicle saluted against the night sky, a beautiful sight to behold. जी हाँ, अभी आपने देखा सफलतापूर्ण उत्थापन PSLV C-60 रॉकेट का रात को रोशन करता हुआ PSLV C-60 अपने उद्दिष्ट कक्षा की ओर ஒரு வாரம் கழித்து வரும் ஜனவரி 7ஆம் தேதியன்று விண்கலன்கள் ஒன்றிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு பின்தான் ஸ்பேடெக்ஸ் திட்டம் முழுமையாக வெற்றியடையும். இந்தியாவின் விண்வெளி மையம் உருவாக்குதல் போன்ற விண்வெளி திட்டங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா அடையும். விண்கலன்கள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட பின் விஞ்ஞானிகள் கரகோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். SpaceX B and SpaceX A satellites are separated. जी हाँ, और रेंज ऑपरेशन डायरेक्टर ने इसकी पुष्टि की. दोनों मुख्य उपग्रह B और SpaceX A दोनों को सफलतापूर्वक उद्दिष्ट कक्षा में अंतरिक्षित कर दिया गया है. ISRO has got its own space docking experiment. Do continue to follow the social media handles of ISRO for the updates on the space handshake. Stay tuned for the address by Secretary DOS, Chairman ISRO, Dr. S. Somnath. PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத், விண்வெளியில் 2 விண்கலன்களை ஒன்று சேர்க்கும் நிகழ்வு வரும் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறும் என்று குறிப்பிட்டார்.